தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்று 2 இடங்களில் ஒரே நாளில் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று 2 இடங்களில் ஒரே நாளில் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்ஷல். தமிழ்நாட்டில் இன்று சென்னை, மதுரை ஆகிய 2 இடங்களில் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இருந்து செங்கோட்டை சென்ற அந்த ரயிலில் மதுரையில் சோதனை மேற்கொண்ட பொழுது மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 30 கிலோ மதிப்பிலான போதைப் பொருளான மெத்தம்பெட்டமைன் என்கிற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், அதில் கைது செய்யப்பட்ட நபரை சென்னை அழைத்து வந்து அவரது இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட போது சுமார் 6 கிலோ என 36 கிலோ மதிப்பிலான அந்த மெத்தம்பெட்டமைன் என்கிற போதைப் பொருளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் 2 இடங்களில் ஒரே நாளில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்று மாலை சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் பல கோடி ரூபாய் மதிப்புத்தக்க போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பெருத்த அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ரயில் குப்பைகளில் முதல் கார்ப்பரேஷன் குப்பை வரை எங்கு காணினும் போதைப் பொருட்கள் நீக்கமற நிறைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே விழித்தெழுந்து தொடர் நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க முன்னெடுப்புகளை எடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இனி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அறவே ஒழிக்கும் வரை நாங்கள் விடுவதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் களமிறங்கி மாவட்டம் தோறும் சோதனை நடத்தி தமிழ்நாட்டில் பரவியுள்ள ஒட்டுமொத்த போதைப் பொருளை பறிமுதல் செய்து இந்த போதைப் பொருட்களை புழங்குவோர் யாராக இருப்பினும் எந்தவித பாகுபாடும் இன்றி கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டை போதைப் பொருள் அறவும் அற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மார்ஷல், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.